ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என் பேர் கலாவதி. நான் ஒரு டைலரிங் மிஷின் வச்சுட்டு வீட்டிலையே தைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அக்காவுக்கு கொஞ்சம் கால் முடியாததுங்கனால அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா மட்டும்தான். அப்பா நாங்கள் ஓரளவு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த நேரத்துலேயே வேறு ஒருத்தவங்களோட அவர் போயிட்டார். அது அக்காவுக்கு இப்படி இருக்கிறதுனால இந்த பொண்ணையெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்கள போய் வாங்கன்னு கூப்பிடல. எங்கள் ஊர்லேயே வேற ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க இப்போதைக்கு. அப்படி இருக்கிறதுனால நாங்கள் ஒரே ஊர் தான். ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளை வேண்டான்ட்டு போனவங்க நம்ம எதுவும் கண்டுக்கக்கூடாது, தேவையில்லாமல் நீங்கள் வேறு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவர் போய் இப்போ கிட்டத்தட்ட எங்களை விட்டு போய் ஒரு 13, 14 வருஷம் ஆகுது. நாங்கள் எங்கள் வேலையை வச்சுட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க. அதை வச்சு தான் எங்கள் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்காவுக்கு ரொம்ப கால் நடக்க முடியாதுன்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இதை ஊனி ஊனி நடப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது, பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. எங்களுக்கும் எப்படியாச்சும் அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்தளவுக்கு எங்களால் செஞ்சு கட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா சில மாப்பிள்ளைங்க நல்லா வந்தாலும் நிறைய வரதட்சணை எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாங்க. அதனாலேயே ஒன்று ஒன்றா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அக்காவுக்கும் ஓரளவு திருமண வயதெல்லாம் தாண்டியே போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது அம்மாவுக்கு ஒரு கவலையாக இருக்குது. என்னடா புருஷன் இந்த மாதிரி நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்காக போனார், இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. அக்கா நிறையா கொஞ்சம் கவிதையெல்லாம் எழுதுவாங்க. கவிதையெல்லாம் எழுதி நோட்டில் வச்சுருப்பாங்க. கதைகள்லாம் எழுதுவாங்க. நல்ல திறமையானவங்க தான். படிச்சிருக்காங்க. ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கு. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்யாண பேச்சுவார்த்தைனால அக்காவுக்கு ஓரளவு மனசளவில் இதாக இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு ஏதாச்சும் இருக்கிற திறமையை வச்சு நீ இது பண்ணுக்கா, தேவையில்லாமல் எதுக்கு நீ கல்யாணம் மட்டும்தான் எதுன்னு இல்லை, உனக்கு அமையிறது அமையும். நீ உனக்கு தேவையான விஷயத்த நீ பண்ணிக்கிற அளவுக்கு இது பண்ணுறப்போ எல்லாமே உன்னை தேடி வரும்க்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் அக்கா என்ன பண்ணுச்சுன்னா, எங்கள் ஊர்லேயே இருந்த ஒரு லைப்ரரியில் ஒரு சார் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் சொன்னார், நீ தான் நல்லா கவிதை எழுதுறலம்மா, அதை நிறைய இந்த இதுங்களுக்கெல்லாம் நிறையா நாளிதழ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எழுதி விட்டோன்னா ஏதாச்சும் பரிசு கிடைக்கும், உனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அக்காவும் சரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி அனுப்புறது என்னென்னு தெரியலன்னா அவர் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அதை பற்றி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால அக்கா எழுதுகிற கவிதைகளெல்லாம் அக்கா பேரை போட்டு நிறைய வாரம் வாரம் அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை அனுப்பிட்டு இருந்தார். அப்போ ஒரு 2-3 தடவை அனுப்பினப்போ ஒன்றும் கிடைக்கல. 3ஆவது தடவையில் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபா பரிசு கொடுக்குற அந்த ஒரு இதில் அக்காவுக்கு அது பரிசு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அக்காவுக்கு. அதாவது நம்ம இந்த மாதிரியே அந்த நாளிதழில் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேணால் கதைக்கு அவங்க இது மாதிரி அக்காவை பற்றின விவரம்லாம் சொன்னோன்னே வீட்டில் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, எங்கள் நாளிதழில் வாரம் வாரம் கதைகள் எழுதி கொடுக்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் வாய்ப்பு தரோமா, ஏன்னா உங்களுக்கு முடியாதனால உங்களுக்கு மாதம் அந்த கதைகள் எந்த அளவுக்கு இதாகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்தாளர் ஒருத்தர் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்கா. ஏன்னா இத்தனை நாளாக ஒன்றுமே யூஸ் கிடையாது, எதுக்குமே இது பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் பேசினவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி அவள் இந்த அளவுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இது பண்ணுற அளவுக்கு அவளோட ஒரு நிலைமையை உயர்த்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன தான் இது பண்ணாலுமே அந்தந்த நேரத்தில் அதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் எனக்கும் இருந்துச்சு. சில சமயத்தில் நமக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பிடிச்சிருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காமே இருக்கும். அதனால் எதையுமே நம்ம இது பண்ணால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப
சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து இது பண்ணேன், பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி.